புதுவையில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கடற்கரை சாலையில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதுவையில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். வெளியே செல்லும் சிலர் தலையை மூடிக்கொண்டும் குடைபிடித்தும் செல்கின்றனர். மேலும் சிலர் அவசர தேவைக்காகவே வெளியே சென்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 95 டிகிரி வெயில் பதிவானது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுற்ற நிலையில் தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு மாலையில் வெயில் குறைந்த பின்பு கடற்கரை சாலையில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. வரும் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மரில் ஓபிடி இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திகள்: மத்திய அரசு விடுமுறை தினமான 14/4/2026 அன்று டாக்டர் BR அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொது இடங்களில் மது அருந்தியவர்களை விரட்டிய காவல் ஆய்வாளரின் வீடியோ வைரலாகி வருகிறது. கடலூர் பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை கடலூர் காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரித்தும் விரட்டும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் கடற்கரை பகுதியில் கூடியிருந்த சிலர் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் ஆய்வாளர் தியாகராஜன் நேரில் சென்று கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து அகற்றுகிறார். பொது இடங்களில் மது அருந்துவது சட்டவிரோதம் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் கண்டித்து கூறும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு வரும் மக்களின் பாதுகாப்பையும் அமைதியையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி காவல்துறையின் திடீர் நடவடிக்கைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் 28வது அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் 11, 12 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் 28வது அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. ஏறக்குறைய 28 மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொருளாளர் வானவரம்பன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மாநாட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 1ஆம் தேதி முதல் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத டிஏ நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும், 50% டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும், 20% இடைக்கால நிவாரணமாக கொடுக்க வேண்டும், பணியின் போது இறந்து போன ஊழியர்களின் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் உள்ள 5% உச்சவரம்பை நீக்க வேண்டும், அனைத்து தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 42 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்ததால் அரசியல் களம் அமைதியானது. ஆனால் வெயிலோ வாட்டி வதைக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சட்டசபை தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துவிட்டது. வழக்கமாக கோடை காலத்தில் தான் தேர்தல் நடப்பது வழக்கம். ஆனால் புதுவையின் யூனியன் பிரதேசம், கேரளம் மற்றும் ஆசான் மாநிலங்களில் உள்ள ஒரே கட்டமாக கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்த முடிவு செய்து அதுவரை புதுவை அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பயணம் மேற்கொண்டு தங்களது அனல் பறந்த பிரச்சாரத்தை நடத்தினர். கடந்த 7ஆம் தேதி பிரச்சாரம் முடிந்ததுடன் தேர்தல் திருவிழாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சூடுபிடித்த தேர்தல் களம் தற்போது அமைதியாகி ஓய்வு நிலைக்கு சென்றுவிட்டது. இனிமே 4ஆம் தேதி நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை மட்டுமே அரசியல் தலைவர்களுக்கும் வேட்பாளர்களும் காத்திருக்க வேண்டும். அதேவேளையில் கோடல் வெயில் தனது கோர முகத்தை காட்ட துவங்கியுள்ளது. தற்போது புதுவையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் காலை 9 மணி முதலே வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயிலின் உக்கிரம் வதைக்க துவங்கியுள்ளது. ஆனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர். மதிய நேரத்தில் வீடுகளின் உள்ளேயே அமர முடியவில்லை. அந்த அளவிற்கு வெயிலின் வெப்பம் அதிகமாக உள்ளது. மின் விசிறிகளை ஓடவிட்டால் அனல் காற்றுதான் வீசுகிறது. சமையல் செய்யும் போது அடுப்பிலிருந்தும் ஏற்படும் வெப்பத்தின் பெண்கள் மற்றும் அவதிப்படுகின்றனர். இதனால் பெரும்பாலானோர் காலையிலேயே மதியத்திற்கு சேர்த்து சமையல் செய்துவிட்டு செல்கின்றனர். மேலும் வீட்டில் குளிர்ந்த தண்ணீரை பருகும் வகையில் மண்பானைகள் பயன்படுத்த துவங்கிவிட்டனர். அதற்கு கடைவீதிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள மண்பானைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் மாலை நேரங்களில் கடற்கரை, பூங்கா போன்ற இடங்களில்
மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காற்றோட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அங்கு மக்கள் அதிகம் செல்கின்றனர். அணில் பறவைகளுக்கு உணவளிக்க ஏற்பாடு, இரை வைத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள மரங்களில் அணில் பறவைகள் பசியாற்ற உணவு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. புதுவை நகரின் மைய பகுதியில் தாவரவியல் பூங்காவும் சட்டசபை அருகே பாரதி பூங்காவும் அமைந்துள்ளது. இங்கு ஊஞ்சல், சறுக்கு உள்ளிட்ட சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன. விடுமுறை நாட்கள் மற்றும் மாலை நேரத்தில் பெற்றோருடன் சிறுவர்கள் பூங்காவுக்கு வந்து விளையாடி மகிழ்ந்தனர். இரு பூங்காக்களிலும் மரங்கள் அதிகமாக உள்ளதால் இயற்கை சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் குருவி, காகம் உள்ளிட்ட பறவைகளும் அணில்களும் அதிகமாக உள்ளன. பூங்காவுக்கு வருபவர்கள் அணில் மற்றும் பறவைகளுக்கு ஆங்காங்கே உணவு வைக்கின்றனர். தற்போது கோடை காலம் துவங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கத்தில் அதிகம் உள்ளதால் தண்ணீரை உணவின்றி அணில் பறவைகள் தவிக்கின்றன. இதை அறிந்த சமூக அமைப்பினர் பறவைகளுக்கு உணவளிக்கும் வகையில் மரங்களில் உணவு, தண்ணீர் வைப்பதற்கு பிளாஸ்டிக் டப்பாக்களை வைத்துள்ளனர். அதில் காலை, மாலை நேரங்களில் உணவுகள் வைக்கப்படுகிறது. பூங்காவிற்கு வரும் பொதுமக்களும் அதில் உணவு வைத்து அதனை தின்று பறவைகள், அணில்கள் பசியாற்றுவதை பார்த்து மகிழ்கின்றனர். புதுவையில் சாலையோர மரங்களால் ஆபத்து ஏற்படும் என எண்ணி நடவடிக்கை எடுக்க கோரி அரசிடம் கோரிக்கை வைத்துள்ள பொதுமக்கள். புதுச்சேரி மாநிலத்தில் சாலையோரங்களில் உள்ள மரங்கள் காய்ந்து கிளைகள் முறிந்து கீழே விழும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலைகள், குறிப்பாக நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த நிலை வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அபாயமாக மாறியுள்ளது. திடீரென விழும் கிளைகள் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளின் மீது விழும் சூழ்நிலை உருவாக்கி உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்ந்த மற்றும் அபாயகரமான மரங்களை அடையாளம் கண்டு வெட்டுதல், கிளைகளை சீரமைத்தல், சாலையோர மரங்களுக்கு பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. விபத்துகளை தவிர்க்க விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் இது நடத்தப்பட்டது. அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், தெற்கு எஸ்பி ஜிந்தா கோந்தண்டராமன் மற்றும் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், வடக்கு எஸ்பி வம்சத ரெட்டி, வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ் பங்கேற்று சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுத்தார். இதேபோன்று பெரியகடை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி ஸ்ருதி யாரக்கட்டி, கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். திருப்புவனை காவல் நிலையத்தில் IPS அதிகாரி கதிரவன், மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன், மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்ற ஏனாம் பகுதியில் IPS அதிகாரி கொய்யா சிட்டி, எஸ்பி வரதன் பங்கேற்பிலும், மாகேபில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் பங்கேற்பிலும் மக்கள் துறை தீர்ப்பு நாள் நடைபெற்றது. பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணமும் உறுதி செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். புதுவை தேர்தலை பார்வையிட்ட 6 நாடுகளின் 9 பிரதிநிதிகள் உண்மையான ஜனநாயக திருவிழா என வர்ணித்ததாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் 2026 ஒரு பகுதியாக 6 நாடுகளைச் சேர்ந்த கிர்கிஸ்தான், கோட்டியிவோயர், மால்டோவா, மங்கோலியா, கயானா, பூடான் 9 சர்வதேச பிரதிநிதிகள் இந்தியாவின் தேர்தல் செயல்முறையின் பரிமாணம், துல்லியம் மற்றும் உற்சாகத்தை நேரடியாக கண்டு அனுபவித்தனர். இவ்வனுபவத்தை உண்மையான ஜனநாயக திருவிழா என வர்ணித்த பிரதிநிதிகள் சாதனை அளவிலான வாக்காளர் பங்கேற்பு, துல்லியமான திட்டமிடல், தேர்தல் ஆணையத்தின் குறையற்ற செயல்பாட்டை பாராட்டினர். மேலும் இந்திய தேர்தல் முறை ஜனநாயகத்தை ஒரு திருவிழாவாக மாற்றுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். பறக்கும் படைகளின் செயல்திறன் ஆகியவற்றை கவனித்துள்ளனர். ட்ரோன் தொழில்நுட்பம் மேம்பட்ட கண்காணிப்பை வழங்குவதோடு தேர்தல் பாதுகாப்பையும் வலுப்படுத்துகிறது. இது தேர்தல் செயல்முறையில் மக்களின் நம்பிக்கையை உயர்த்துகிறது என கயானாவை சேர்ந்த ஹனானி பென் லெவி தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளடக்கமான மற்றும் அனைவருக்கும் அணுகத்தக்க வசதிகள், சாய்வு பாதைகள், சக்கர நாற்காலிகள், தன்னார்வலர்கள், குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கும் சிறப்பு வாக்குச்சாவடிகள் பற்றியும்
அவர்கள் வெகுவாக பாராட்டினர். சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய முன்னெடுப்பாகும். இது உலக நாடுகளில் தேர்தல் நிர்வாக அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. இத்திட்டம் இந்தியாவின் தேர்தல் அமைப்பு, நிறுவன செயல்முறைகள், நிர்வாக கட்டமைப்பை விரிவாக அறிமுகப்படுத்துவதோடு சிறந்த நடைமுறைகள் மற்றும் புதுமைகளை பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைக்கிறது. ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்க காலத்தை கணக்கில் கொண்டும் மீன்வளத்தை பாதுகாத்திடும் பொருட்டும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 தேதி வரை 2 நாட்கள் உட்பட 61 நாட்களுக்கு மீன்பிடி விசைப்படகுகள், இழுவை வலைப்படகுகள் மூலமாக கடலில் மீன்பிடிவதற்கு தடை விதித்து அரசால் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடலில் மீன்கள் இனவிருத்திக்கு ஏற்ற காலமான ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை உள்ள 61 நாட்கள் கடலில் மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிப்பு செய்வதை நிறுத்தி வைப்பதன் மூலம் இடையூறில்லாத இனவிருத்தி மேம்பட்டு மீன்வளம் பெருக வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் நலன் கருதி 2026 ஆண்டு ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை உள்ள 61 நாட்கள் மீன்பிடி விசைப்படகுகள், இழுவை படகுகள் மூலம் மீனவர்கள் எவரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு முன்னர் கடலுக்கு சென்ற மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க ஈடுபட்டுள்ள படகுகள் அனைத்தும் வரும் 14 தேதி இரவு 12 மணிக்குள் கட்டாயம் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும், ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் குறித்த தகவலை VFS மற்றும் சேட்டலைட் போன் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் தெரிவித்து உடனடியாக கரைக்கு திரும்பிட முன்கூட்டியே அறிவுறுத்துமாறும் அனைத்து மீன்பிடி படகு உரிமையாளர்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சித்த மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஆரிய வைசிய யுவஜன சேவா சங்கம் சார்பில் புதுச்சேரியில் சித்த மருத்துவ முகாம் என்ற புதுச்சேரி வைசியால் வீதி ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் தோல், விஷக்கடிகள், கண் தொடர்பான பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படும் சுகாதார பிரச்சனைகளுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி சிகிச்சை அளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் 3 மையங்களில் ராணுவ பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் 3 துணை மையங்களில் இத்தேர்வு நடைபெற்றது. ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் 140 தேர்வர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய ராணுவ அகாடமி கடற்படை அகாடமிக்கான தேர்வு 2 பிரிவுகளாக நடைபெற்றது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வர்களுக்கும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரியை மையமாக தேர்வு செய்து தேர்வு எழுதினர். இந்த தேர்வை எழுதிய தேர்வர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இத்தேர்வை நடத்த புதுச்சேரி அரசு பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்வர்களுக்கான புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7:30 மணி முதல் சிறப்பு பேருந்து இந்த மையங்களுக்கு இயக்கப்படுகின்றன. இத்தேர்வு முடிந்து திரும்பும் போதும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது. முதலியார்பேட்டை கிருஷ்ணர் கோவிலில் சட்டமன்ற தேர்தல் 2026 சிறப்பாக அமைதியான முறைகள் நடந்ததையொட்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை, விடுதலை நகர், கருணாகரன், ஜெயலட்சுமி ஆகியோரின் பாத சிகிச்சை மையத்தில் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜையில் தொடர்ந்து கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிப்பது வழக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 சிறப்பாக அமைதியான முறையில் நடந்ததையொட்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வழக்கத்துக்கு மாறாக வெயிலின் அளவு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் குளிர்ச்சியான பொருட்கள் மற்றும் தர்பூசணி கடைகளை நோக்கி படை எடுத்து வருகின்றனர். புதுவையில் தர்பூசணி 1 கிலோ 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குளிர்பான கடைகள் மற்றும் குளிர்ச்சியான பொருட்கள், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், கர்னி பழம், பனநுங்கு உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் இடங்களை தேடி பொதுமக்கள் படையெடுத்து தேவையான பொருட்களை வாங்கி அருந்தி வெயிலில் பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் புதுவையில் வழக்கத்திற்கு மாறாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மேலும் காலை முதலே அதிக வெயிலுடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியில் செல்லவே அச்சத்துடன் உள்ளனர். பொதுமக்களுக்கு வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகைகள் தர்பூசணி பொருட்கள் சாலையோரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் சாலை, வழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை, திண்டிவனம் சாலை உள்ளிட்ட
நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தர்பூசணி பழம் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்து தேவையான தர்பூசணியை வாங்கி அருந்தி தங்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தர்பூசணி வியாபாரம் களை கட்ட துவங்கியுள்ளது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.